வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க? உடல் நலம் எல்லாம் நல்லா இருக்கா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்னையா உனக்கு நான் தலைவன் ஆயிட்டனா? என்னிடமிருந்து உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இந்த தேர்தல்ல வெற்றி பெற்று நான் முதலமைச்சர் ஆகணும். அதற்கு மோடி, அமித்ஷா, தினகரன் எல்லாம் சேர்ந்து வேட்டு வச்சிடக்கூடாது. அதுதான் திடீர்னு டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தியே, அவர் காலில் விழ வேண்டியதானே? அதெல்லாம் நீங்க என்ன சொல்லி தரணுமா? முதல்ல அவரை பார்த்த உடனே தீபாய்க்கு அடியில போய் அவரை காலை பிடிச்சேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நீ காலில் விழுந்தாலே என் பதவிக்கு மோசம் வந்துடும், எந்திரி எந்திரின்னு ரொம்ப கோவப்பட்டார். தமிழ்நாட்டுல யாரு முதலமைச்சர் ஆகணுங்கிறது நானும் மோடியும் பாத்துக்குவோம், நீங்க கவலைப்படாம கிளம்பி போங்க என்றார். அங்கதான் எனக்கு குழப்பமாயிடுச்சு. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. என் பதவிக்கும் வேட்டு வச்சிருவ போல் இருக்கு. ஏன் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உனக்கும் ஓபிஎஸ்க்கும் சூடு சொரண வெக்கம் மானம் எதுவுமே கிடையாதா? பதவி வேணும்னா யாரு கால்ல வேணும்னாலும் விழுவீங்களா? அதுல என்ன தப்பு? அது சரி, ஓபிஎஸ் உங்க காலில் விழுந்தாரா? என் காலில் விழுந்தாலும் பரவாயில்ல, உதயநிதி காலில் விழுந்தா கூட அதை ஏத்துக்கிடலாம். ஆனா நேரா என் வீட்டுக்கு போய் என் பேர இன்பநிதி காலில் விழுந்து, தம்பி தாத்தா கிட்ட சொல்லி நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு கெஞ்சி இருக்கிறார். இப்ப என் பேர அந்த லூசு தாத்தாவை பார்த்தா பாவமா இருக்கு, தேர்தல் ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க தாத்தான்னு என்கிட்ட அடம்பிடிக்கிறான். ஓபிஎஸ் விசுவாசத்திற்கு ஒரு அளவே இல்லையா? அவர் நிலைமை பரவாயில்ல. நான் வெளியே கிளம்பி வரும்பொழுது செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், முனுசாமி, வீரமணி எல்லாவன் காலிலும் விழுந்து, ஐயா சாமிகளா, நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்ன கவுத்தி போடாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு தான் வெளியே கிளம்புறேன். சரி, இந்த தடவை தேர்தல் நம்ம ரெண்டு பேருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நான் ஜெயிக்கிறேனோ இல்ல நீ ஜெயிக்கிறையோ, நம்ம டீலிங்க பேசி முடிச்சிருவோம். நான் ஜெயிச்சுட்டா 70க்கு 30, அதாவது 70% எனக்கு, 30% உனக்கு. என்னன்னு இப்படி மனிதாபிமானம் இல்லாம பேசுறீங்க? நான் எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் தெரியுமா? எனக்கும் அதே பிரச்சனை தானியா. அதுவும் இந்த துரைமுருகன் இருக்காரு, ஏதாவது சொன்னா நான் அப்பா காலத்துல இருந்து பொதுப்பணித்துறையில இருந்து கட்சிக்காக எவ்வளவு பொதுப்பணிகளை செய்திருக்கிறேன்னு விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சு என்ன உயிரை வாங்குறாரு. அண்ணே, உங்க வயசுக்கும் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுத்து தான் உங்களை கட்சியில வச்சிருக்கிறேன். ஏன்னா கமிஷன் பணத்தை கைமாற்றுவதில் நீங்க கில்லாடி. வீடு பூட்டி இருக்கும், கதவு பூட்டி இருக்கும், பீரோவை உடைச்சிருக்க மாட்டோம். ஆனா அதுல இருந்த பணம் நகை எல்லாம் உங்க கைக்கு வந்துடும். அதனாலதான் சர்க்காரியா கமிஷன் எங்களை விஞ்ஞான திருடர்கள் அப்படின்னு பெருமைப்படுத்தி இருக்கிறார். சரி, அதை விடு. கடைசியா கமிஷன் 60க்கு 40, ஓகேவா? என்ன நீங்க சொன்னா சரிதான். நான் வழக்கம் போல தேர்தல் பரப்புரையில உங்களை திட்டி பேசலாமுங்களா? என்னையா கேக்குற? நீங்க எங்களை திட்டணும், நாங்க உங்களை திட்டணும். அப்பத்தானே முட்டாள் தொண்டர்களும் மக்களும் நாம் நிஜமாகவே எதிரிகள் நினைப்பாங்க. ஓ